தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வரிசையாக கட்சிகளுடைய பெயர்கள்லாம் கொடுத்துருக்கீங்களே, யார் யாருக்கு இடையில் போட்டினா அவங்களுக்கு இடையில் தானே அதில். ஆனால் இவங்க எல்லோருக்கும் மக்களுக்கும் மத்தியில் ஒரு போட்டி இருக்கு இல்லையா? ஏன்னா மக்களுக்காக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் யாரும் இல்லை அப்படின்னு மக்களுடைய நெஞ்சங்கள் சொல்லும். அதனால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் தான் போட்டி அப்படின்னு பதில் சொல்லிடலாம். நீங்கள் திமுக எதிர்ப்பில் தீவிரம் காட்டும் அதிமுக, பாஜக, நாத்தாக்கா, தாவேக்கானா அவங்க ஆளுங்கட்சி, இவங்களாம் எதிர்கட்சி. அப்போ இது காட்டு தானே ஆகணும். ரொம்ப இயல்பாக அது புரியுது அந்த கேள்விக்கு பதில். திமுக, அதிமுக, பாஜகவை கடுமையாக விமர்சிக்கும் நாத்தாக்கா, தாவேக்கா. நீங்கள் பிரித்த தன்மைகளுக்கு பார்க்க நான் அப்போ நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் காசு கொடுக்காமல் ஆட்கள் கூட்டுபவர்கள், காசு கொடுக்காமல் வாக்கு வாங்குபவர்கள் என்ற வேறுபாடா இதே? எனக்கு இப்படி யதார்த்தமாக புரியுது. அதனால் இதில் என்ன சொல்கிறதுன்னு புரியலை. இது பரப்புரை கட்டம். அப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி என்பதாக இருக்குதாக, தாவேகா ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணி என்று நாளாக இருப்பதாக இன்றைய கள நிலவரம் நமக்கு சொல்லுது. திமுக தலைமையில் கூட்டணி இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒப்புக்கொள்ள மறுக்கிறாங்களே. இன்றைக்கி காலையில் ஒருத்தர் இறங்கணும் டெல்லியிலேருந்து. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர். அவர் வருவார், உடனே அறிவாலயத்துக்கு நேரில் போவாங்க, குழு போட்டு பேசுகிற கதையெல்லாம் வேண்டான்னு உடனே தாளை நீட்டுவாங்க, உடனே பேசுவாங்க, உடனடியாக கையெழுத்து போடுவார் என்பதெல்லாம் எதிர்பார்த்து இருந்தாங்க. கேசி வேணுகோபாலை குறிப்பிட்றீங்க? ஆமாம், வரல அவர். அப்போ அது என்ன காரணம் தெரியாது, சரிதானா? அதே மாதிரி புதுச்சேரி பக்கத்து மாநிலம், தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி மாரி, அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரை கொண்டு வருவதற்கு கூட திமுக விட்ட ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம், ஒத்துக்கிடுது திமுக என்றதெல்லாம் கருத்து இடையில் வந்துச்சு. கருத்து தான் கொண்டாக்க வரும்ல, கருத்து கந்தசாமிகள் ஏராளமாக இருக்கும்பொழுது அது வரத்தான் செய்யும். அங்கே ஜெகத் ரட்சகன் தலைமையில் ஒரு கூட்டம் கூடுறாங்க. நாராயணசாமிக்கு அழைப்பே இல்லை காங்கிரஸுக்கு. அப்போ புதுச்சேரியில் திமுக அடுத்த கட்ட நகர்வில் காங்கிரஸை கழட்டி விட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? தெரியாது, எதுவும் தெரியாது. உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு நாளை நீங்கள் போட்டிக்கு இவங்க போடுறாங்கன்னு விண்ணப்பம் கொடுத்த பிறகு இதான் உங்களுக்கு தெரியணும். எதுக்கு வாக்காளர்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கலாம், நமக்கு தெரியாது. அதுவும் அப்போ தமிழ்நாடும் புதுச்சேரியும் சேர்ந்தான் ஒரே மாதிரி முடிவெடுப்பாங்களா? அப்படித்தான் சொல்லப்பட்டது. அப்போ என்ன ஆயிடுது? திமுகவிற்கும் காங்கிரஸ் என்ற கட்சிக்கும், என்ன திமுக கூட்டணியில் பெரிய கட்சி அதுதானே, திமுக கூட்டணி ஒன்று இருக்குன்னு நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, கூடாதுல்ல. உங்கள் பேரை நீங்கள் தானே சொல்லணும், நாம் இன்னொருத்தர் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் ரைட்டு இருக்குது அப்படின்னு நினச்சா, இல்லை இன்னும் முடிவாகவில்லை, பேச போகிறார்கள். ஏங்க, கூட்டணியே ஆகாதவங்க தானேங்க பேசுவாங்க, இவங்க பேச போகிறார்கள்ங்கிறாங்க. இன்னொருத்தர் போய் ஒரு தொலைக்காட்சியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச போகிறார்களோ, அப்படி பொருளா, அப்படி சொல்கிறார்கள், அப்படியும் சொல்லுவாங்க. ஆனால் என்ன இருக்கோமா இல்லையா என்பதே கேள்விக்குறியாக தானே விவாதம் ஆகுது. சரி, இருக்காங்கன்னு நம்ம நம்புவோம். திமுக தான் கூட்டணி தலைமை, அதனால் அவங்க சொல்கிறத மட்டுமே நம்புவோம். அடுத்து பார்த்திங்கன்னா விசிகா, சிபிஐ, சிபிஎம் அப்படின்னு இருக்கு. அவங்க கூட இப்போ கூடுதலாக சிபிஐஎம்எல் ஒன்று. இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சு ஒரு கட்டத்துக்கு, ஆனால் நிரந்தரப்படுத்தலுக்கான போராட்டம் இருக்குன்ட்டு ஒரு ஊடக சந்திப்பு நடத்துகிறாங்க. அது என்ன, எம்எல் பார்ட்டியிலேருந்து உள்ளவங்க, அந்த தொழிற்சங்க தலைவர்கள். சரி, அப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அடுத்த கட்டம் எடுத்துட்டாங்க டாஸ்மாக் ஊழியர்கள்.
தூய்மை பணியாளராவது சென்னையில், சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற 5-6 மண்டலங்களில் உள்ள தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்கு என்று போராடத் தொடங்கி தனியாருக்கு போக மாட்டோம்னு சொல்லி கடைசியாக எப்படியாவது செட்டில் பண்ணுவோமப்பா தேர்தலுக்கு முன்னால் 4-8 என்ற மண்டலங்களில் உங்களை சேர்த்துக்கொள்கிறோம், சேர்த்து முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். புரியுதுங்களா? மாநகராட்சியில் வேலை ஆட்டியே, இந்த மண்டலம் தான் வேணும் அந்த மண்டலம் தான் வேணும்னு என்ன இருக்கு ஒன்று கொடுத்துட்டாங்களா? சரி. அதே சமயத்தில் தமிழ்நாடெங்கும் டாஸ்மாக்கு என்ற கடைகளை நம்பித்தான் என்ன ஆட்சியினுடைய வருவாயே இருக்கிறது என்னும் பொழுது அந்த தமிழ்நாடெங்கும் உள்ள டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டம் என்பது திடீர்னு எங்கள் மேலே என்னையா பாத்தலுக்கு பட்டு ரூபா அப்படின்னு திரிக்கிறீங்கன்னு சொல்லிப்பட்டு கிளப்பிட்டாங்க. நிரந்தரமாக்கு இத்தனை வருஷமாக சொல்லியிருக்கிய, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் 500 +++ல் அதுவும் வருது. எத்தனை ப்ளஸ்ன்னு அவருக்கே மறந்துருக்கோம் என்ன. அதனால் அதை கேட்டு அதில் யாருன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க. என்கிட்ட இருக்க அறிக்கை எல்லாருக்கும் பிரபலமாக வர மாட்டேங்க. திமுக ஆட்சிக்கு எதிராக உள்ள அறிக்கையெல்லாம் பிரபலமாக வரக்கூடாது. ஊடகங்கள்கிட்ட ஒரு விசுவாசம் இருக்குது என்ன, ஆட்சியில் உள்ளவர்களுக்கு எல்லாம் குந்தம் விளைவிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்ட்டு. சரி, அதில் எல்லோரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. சிபிஐ, சிபிஎம் எல்லாருன்னா நான் சொல்கிறது வீரபாண்டியன் சிபிஐ, சிபிஎம் பே சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன், சிபிஐ எம்எல் ஆசை தம்பி, இப்படி எல்லோருமே கையெழுத்து போட்டு திமுக அரசுக்கு இதை மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர் பிரச்சனையை சேர்த்து சமக்கூலிக்கு சம வேலைக்கு சமக்கூலி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் போராட்டமும் சேர்த்து எல்லா விஷயங்களையும் எழுதியிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக திமுக ஆட்சிக்கு எதிராக தானே இருக்காங்க. அப்போது ஆட்சிக்கு எதிராக யார் போராடுவாங்க? எதிர்க்கட்சிகள். இதுதான் நமக்கு புரிதல். தேர்தல் வரப்போகுது, அப்போ எதிர்க்கட்சிகள் போராடினா ஆட்சிக்கு எதிராக போராடுவாங்க. இங்கே என்னடானா கூட்டு சேர்வதிலேயே ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்களா இல்லையா என்று ஒரு பெரிய கட்சி காங்கிரஸ் கேட்பது என்பதும், சிபிஐ, சிபிஎம், விசிகா இப்படி எல்லோரும் இல்லை சேர்ந்து விடுவார்கள் என்று நம்பும் எம்எல் எல்லோரும் சேர்ந்து எதிர்த்து கொடுப்பதும் என்பதாக அந்த அறிக்கை சொல்லுது. அப்போ நீங்கள் கூட்டணி இருக்குது, வலுவாக இருக்குது என்று சொல்ல முடியுமா? நமக்கு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது நம்ம சரி ஆமான்னு சொல்கிறோம். அதேமாதிரி இங்கே ஒரு கூட்டணி இருக்குது, அதிமுக, பாஜக. அவங்க பாஜகக்காரங்க மாறி என்ன சொல்கிறாங்க? என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும். ஒரு சின்ன குறுக்கீடு. அதற்கு முன்னதாக இப்போ நம்ம யாருக்கு இடையில் போட்டினா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் திமுக அதிமுக அப்படின்னு பரவலாக அப்படி தான் உடனே முன்வைப்பாங்க அந்த கருத்தை. ஆனால் இதுவரை இல்லாத அளவுக்கு 26 சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை, இதுக்கு முன்னாடி 3 முனையெல்லாம் கூட சந்தித்திருக்கோம், 4 முனை போட்டி களம் உருவாயிருக்கு. நீங்கள் குறிப்பிட்டீங்க மிகச்சரியாக, மக்களுக்கான அரசு, மக்களுக்கான அரசியல் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கோணத்தில் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னணியில் இந்த 4 முனை போட்டி அப்படின்றத எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதுதான் யாருக்கு இடையில் நம்ம தலைப்பு வச்சுருக்கோம். இல்லை, வாக்காளர்கள் இந்த 4 முனை போட்டி தானே. அப்போ யாருக்கு இடையில்னா திமுகவை எதிர்த்து உள்ள மற்ற 3 கூட்டணிகளுக்கும். அப்போது எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் அவர்கள் பிரித்து கொள்வார்கள். அதனால் நாங்கள் எளிதாக வந்து விடுவோம். திமுக பக்கம் சொல்லலைன்னா தப்பு, தூங்காதையா சொல்லியா அப்படின்னு நம்ம நினைவுபடுத்தலாம். அதே சமயம் இல்லைங்க, புதிதாக வந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள்னு சொல்லிப்பட்டு ஒரு பெரிய பிரிவு இருக்காங்க. அவங்கெல்லாம் தாவாய்க்காவை நாடி போகிறாங்க. அதில் ஒரு சாரார் நாம் தமிழரை நாடி சென்றார்கள், ஒரு பகுதியும் இருக்கிறார்கள் நாம் தமிழரை நாடி. அப்போ அதில் நாம் தமிழர், தாவேக்கா என்பவர்கள் இவங்க எல்லாருக்குமே எதிரான வாக்குகள் என்பதும் பிரியுது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கி பிப்ரவரி முதல் வாரத்தில் இருக்கே தவிர, இதில் கூட்டணிகள் முடிவாகிவிட்டதா, அதனால் போட்டிகள் உறுதியாகிவிட்டதா என்பதே கேள்விக்குறியாக இருக்க. இதுதான் என் புரிதல். இப்போ கொள்கை கோட்பாடு என்பதெல்லாம் கடந்து தொகுதி பங்கீடு, இடப்பகிர்வு, அந்த இடத்துல தானே இந்த தாமதமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கொள்கை எங்களது பாலிசி அலைன்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை அப்படி தான் சொல்லுவாங்கல்ல. அது விளையாட்டுக்காக சொன்னது. நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கட்சிகளை அவங்க ஆட்களும் சீரியஸாக எடுக்கலை. என்ன எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தான் கேட்காங்க. மக்களும் சீரியஸாக எடுக்கலை. உங்களுக்கு வந்துச்சா ஒன்று கேட்காங்க. ஒரு இதிலிருந்து சொல்கிறாங்க, சக்கரவாணியினுடைய தொகுதி அமைச்சர் ஏங்க எதிர்த்தரப்பில் உள்ள அதிமுக வீடுகளுக்கு முதற்கொண்டு பாத்திரம் கொடுத்து விட்டாருங்க. பொங்கல் நேரத்தில் மண்டபத்தில் வச்சு எல்லாருக்கும் பாத்திரம் கொடுத்து விட்டு அப்படின்னு சொல்லி அதிமுக பக்கம் சொல்கிறாங்க. அது ஒரு செய்தியாக. அப்படியானா எல்லோரும் குடிக்கிறார்கள், எல்லோரும் வாங்குகிறார்கள் தான் நடக்க.
இவங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க? அதனால் ஜனங்க மக்களுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக யார் என்று கேட்டால் அதில் வந்து நான் அதில் இருக்கேன், நான் இல்லை, நான் இருக்கேன், நான் இல்லை, சண்டை போட்டுக்குவாங்க. இதில் குறிப்பாக வந்து அதிமுக பாஜக என்பது தான் சொல்ல வந்தேன். பாஜகவை விமர்சனம் பண்ணித்தான் திமுக வந்து தொடர்ந்து சொல்லுது. உங்களை அதிமுக அழிச்சுவிடும், அதிமுகவை குறைச்சிருவாங்க, அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவாங்க, சேர்ந்துக்கிட்டானாலே ஆபத்து, அவங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து எதிர்ப்பு மட்டும் தான் உண்டு, உங்களையும் அது பாதிச்சிடும், ஜாக்கிரதை, எச்சரிக்கை சொல்லிட்டே இருக்காங்கல்ல. அவங்க பரப்புரைகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எழுத்தாணி நிறுவனத்தின் உதவி பெறுபவர்கள் உட்பட அப்படி தானே சொல்லுவாங்க. அதுதான் நடக்கு. அது ஒரு பக்கம். தாவேக்காவும் அதனுடைய தலைவர் என்ன சொல்கிறார், பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து தன் தொண்டர்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. புரியுதுங்களா? அதனால் அவர்களும் கூட அதிமுக தலைமையிலான கூட்டணி என்ற யதார்த்தம் இருக்குல்ல, கீழே நகரத்திலிருந்து கிராமம் வர, இதை அங்கீகரிக்காமல் சொல்வதுன்னு சொன்னால் பாஜகவுடன் ஏன் போனீங்க பொருந்தாமல், அதனால் நாங்கள் குற்றம் சொல்லுவோம், கூட்டுவோம் என்று தானே பொருள். திமுகவோ தாவேக்காவோ சொல்லக்கூடிய அணுகுமுறையில் இதில் நாத்தாக்கா வேணால் வேறுபட்டு பாஜகவும் ஒன்று தான், காங்கிரஸும் ஒன்று தான் அப்படின்னு ஆதாரங்களோடு வைப்பார் சீமான். யாராவது இல்லைன்னு சொல்வதற்கான ஆதாரம் வச்சுருக்காரா? எல்லோரும் உள்ளதான் சொல்கிறாங்க. அதனால் உள்ளதை மாறி மாறி சொல்லிக்கிட்டேன். அதற்காக வந்து கடைசி நேரம்னால இப்போது நெருங்குது தேர்தல் என்பதனால இறங்கி தங்கள் நியாயத்தை வாதம் பண்ணுவாங்க ஒவ்வொருவரும். இப்போ வந்து எப்படி ஊடகங்களில் விவாதங்களில் ஒருவர் ஒரு சார்பு பேசி முடிக்கும் வரை அடுத்தவர் தலையிடாமல் நாகரிகமாக இருந்துட்டு அவர் சார்பு பேசும்போது இவர் தலையிடாமல் இருக்காங்களோ, அது மாதிரி டீக்கடைகளில் உள்ள சண்டைகளும் இப்பொழுது சண்டை நடப்பதில்லை. உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா திமுகவிலும் அதிமுகவிலும் என்ற பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உள்ளபடியே தலைமை மீது முன்ன மாதிரி பிடிப்பு இல்லை. பிடிப்பு இல்லாதனால இவங்க பேசி முடித்தோடனே பேசாமல் இருந்துட்டு அடுத்தது அவங்க பேசுகிறாங்க, அதை இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆகிப்போச்சு. நான் கிரவுண்டில் ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். இப்படி இருக்குது. அதனால் இந்த போட்டி என்பது மாறி மாறி எத்தனை பேரை ஈர்த்து கொண்டாடுறாங்க, எத்தனை பேரை வாக்குப்பதிவு செய்ய வைக்க போகிறாங்க என்பதில் நான் ஜெயிச்சாச்சு, நான் உறுதியாக ஜெயிச்சிருவேன் என்பதை எல்லோரும் சொல்வதற்கான நியாயங்களை அவங்கவுங்க தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பேசலாம். திரு மணி, மக்கள் தீர்ப்பு தொடர்பு அவங்களுடைய கருத்து பாருங்கள். அதாவது இப்பொழுது வந்து கட்சிகள் எல்லாவற்றிற்கும் வந்து ஐடிவிங்க வச்சுருக்காங்க. ஐடிவிங்க வந்து அறிவித்து நிதி கொடுத்து செய்வது ஒரு பக்கம், தானாகவே ஐடிவிங்காக மாறி செயல்படுவது இன்னொரு பக்கம். எல்லோருமே வந்து இதை கவனிச்சுக்கிட்டே இருந்து இந்த போட்டியில் ட்விட்டரில் எந்த பக்கம் ஓட்டு போடுறது, யூடியூப்பில் என்ன ஓட்டு போடுறது என்பதில் கவனமாக இருக்காங்க. அதனால் இது மட்டுமே மக்கள் மத்தியில் உள்ளதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தால் நம்ம மறுபடியும் ஏமாந்துருவோம். அதில் வந்து ட்விட்டரில் வந்து எந்த கட்சிக்கு அதிகமான தொண்டர்கள் வந்து இதில் வாக்களிச்சிருக்காங்க என்பதும், யூடியூப்பில் எந்த கட்சிக்கு அதிகமானவர்கள் ஆதரவாளர்கள் வாக்களித்தார்கள் என்பதும் இந்த பட்டியலில் புரியுது என்பது தான் எனக்கு புரியுது. அதனால் இதை வைத்து கொண்டு பேசுவதல்ல, ஏற்கனவே கிரவுண்டில் வந்து திமுக அதிமுக என்று இருக்கக்கூடியது என்பதில் சலனம் ஏற்பட்டதா அதிமுகவினுடைய கட்டமைப்பில், அதன் வாக்கு வங்கியில் என்பதற்கு ஆதாரம் யாரும் சொல்லலை. திமுகவிற்கு வந்து ஏற்கனவே பதிவான வரலாற்று வாக்குகள் என்பதில் சலனம் மட்டுமில்லை, விலகல் ஏற்பட்டுள்ளதா என்றால் தாவேகா நல்ல முறையில் விலகல் ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரிய வாக்குகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களானாலும் சரி, தலித் மக்களானாலும் சரி, கிறிஸ்துவ முஸ்லீம் வீட்டு இளைஞர்களானாலும் சரி, என பெண்களானாலும் சரி, ஃப்ளோட்டிங் ஓட் பேங்க் ஜெயலலிதாட்டிருந்து திமுக வந்தது திரும்பி வந்து போகுது என்பதானாலும் சரி நடந்திருக்குது என்பதனால டொப்புன்னு பள்ளத்தில் விழக்கூடிய நிலைமையில் திமுக இருக்கிறது என்பதும், அந்த இடத்தை நிரப்பி அதிமுக வந்து விடுமா, அவர்கள் வந்து ஒவ்வொரு கட்டமும் பழனிசாமியை பொறுத்தவரை மிக கவனமாக அளந்து செய்கிறார்கள் என்பதும் தெரியுது. ஆனாலும் திமுகவினுடைய ஒரு ஜகஜால அணுகுமுறைகள் மூலமாக எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க என்னும்பொழுது அவர்கள் அதையும் செய்வாங்க. அப்பொழுது வந்து இந்த கூட்டணிகளே இந்த பிப்ரவரி கடைசியில் மாறும் என்ற செய்திகள் கூட இருக்குது. யார் கூட பேசுகிறாங்க, யார் என்ன பேசுகிறாங்க என்பது வெளிப்பாடுகள் எல்லாம் வேறு. வெளிப்பாடுகள் உள்ளே அல்ல, உள்பாடுகள் வேறு. எனக்கு செய்திகள் நேரடியாக தெரிஞ்சதுனால சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுகவை பற்றி எப்படி நினைக்கிறது என்பதில்
செல்வ பெருந்தகை என்ன சொன்னார் என்பதையும், பிரவீன் சக்கரவர்த்தி மீடியாவில் வந்து என்ன சொன்னார் என்பதையும், மாணிக் தாக்கூர் ட்விட்டரில் என்ன சொன்னார் வெளியில் பேசிகிட்டு இருக்கீங்க. அது பெரிய சக்தி இல்லை. அது தனிநபர்களுடைய கருத்துக்கள் அல்லது மாநில தலைமையினுடைய கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து இந்த வாரம் ஒரு 30 மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு கார்த்தி சிதம்பரம் தனியாக திமுக கூட தான் நம்ம போகணும்னு தயார் பண்ணியது என்பது எங்களுக்கு தெரியும். கேஎஸ் அழகிரியுடைய வீட்டில் ஒரு துயரம் நடந்த பொழுது மனைவி மரணத்துக்கு அதற்கு அடக்கம் செய்து வந்தவர்கள் சிதம்பரத்தில் 30 மாவட்ட தலைவர்கள் கூடி தாவேகா பக்கம் போய் ஆகணும் என்று பேசியதும் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உள் விஷயங்கள், வெளியே வராது. நமது ஊடகங்களும் கூட அப்படியெல்லாம் வந்து போடுவதற்கு, இன்றைக்கு தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை எதிர்த்து போடுவதற்கு யாரும் கிஞ்சித்தும் தயாரில்லை. அதனால் உள்ளே நடப்பது வேற, வெளியே நடப்பது வேற. அதனால் எதுவும் வரலாம். பாஜக நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்தால், பாஜக வந்து அதிமுகவை தொடர்ந்து வெட்டி கொண்டிருக்கிறது, உள்ள குறுக்க நுழைஞ்சு கொண்டிருக்கிறது என்று திமுக பரப்புரை செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதிமுக தொண்டர்களுக்கு பூரா தெரியும். பாஜகலேயே சொல்கிறாங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள்னு. அந்த நிலைமை இருக்குது. அதனால் அதிமுகவும் கூட எதையும் மறுபரிசீலனை செய்யும் பழனிசாமி தலைமையில். அதனால் இப்போ இருக்கக்கூடிய அணியை வைத்துக்கொண்டே இதுதான் ஒரே அணி என்பதாக கூட்டணியை புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்லது, நன்றி.